கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த கொள்ளை சாப்பிட்றதுனால ஃபேட் கரையும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் இந்த கொள்ளு சாப்பிட்றது மூலமா வெயிட் லாஸ் ஆகும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கடினமாக வேலை செய்யக்கூடிய குதிரைக்கு உணவாக இந்த கொள்ளை கொடுத்தாங்க. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஊற வைத்து சுண்டல் செஞ்சும் சாப்பிடலாம், ரசம் வைத்தும் சாப்பிடலாம், இல்லை துவையல் அரைச்சும் சாப்பிடலாம், குழம்பு பண்ணியும் சாப்பிடலாம். அதனுடைய தண்ணியில் கூட அவ்வளோ ஒரு சத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. வேக வைத்து அந்த தண்ணியை கூட நம்ம உப்பு போடாமல் குடித்தோம்னா வெயிட் லாஸ்க்கு, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு, ஸ்டோன் ப்ராப்ளம்க்கு இதுக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இன்னைக்கு சுண்டல் தான் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது முதல்ல ஈவினிங் நம்ம செய்ய போகிறோன்னா காலையிலே ஊற போட்டுடணும். மறுநாள் காலையில் சாப்பிட போகிறோன்னா நைட்டு ஊற போட்டுடணும். ஊற போட்டுட்டு அதை ஜஸ்ட் உப்பு போட்டு வேக வைத்து, ஜென்ரலாக நம்ம எப்படி சுண்டல் தாளிப்போமோ ஒரு கடுகு, காய்ந்த மிளகாய் அந்த மாதிரி போட்டு தாளித்து அதை நம்ம வெறுமையாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் ஈவினிங் டைமில். ஸோ ஏதாவது ஒரு வழியில் உணவில் நம்ம இந்த கொள்ளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கும் ஃபேட்டை கரைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.